உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹிந்திக்காரர் மதுராந்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிபிஐ என்கொயரி பொதுவாகவே அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான். ஏதாவது ஒரு வழக்கில் சிபிஐ என்கொயரி வந்துடும். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு நடக்கும்போது மட்டும் இல்லை அதில் பாஜகவினுடைய ஹேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், இல்லை இது அவங்களா தேடிக்கிட்டதான்னு சொல்கிறதும் ஒரு இருதரப்பு வாதங்கள் நம்ம பார்க்குறோம். இதனுடைய பின்னணி என்னவா சார் இருக்கலாம்? இந்த இரண்டு தரப்பு வாதமே உண்மை. ஃபஸ்ட்டு இது அவராக தேடிக்கிட்ட விசாரணை என்பதும் உண்மை. ஏன்னா விஜய் அவர்களை கட்சி தொடங்குங்க, கரூரில் போய் கூட்டம் போடுங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியோ சிபிஐயோ சொல்லலை. இப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்கவே தான் ஒரு எதிர்வினையாவோ இல்லை ஒரு வழக்காடு மன்றத்தின் மூலிமா இப்படி ஒரு விசாரணை வந்திருக்கு. அப்போ அந்த வாதமும் உண்மை. இதற்கு பின்னாடி பிஜேபி இருக்கா அப்படின்றதும் உண்மை. என்னை பொறுத்தவரை பிஜேபி இன்னும் அழுத்தத்தை கொடுக்கல. அழுத்தத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த விசாரணை என்பது முன்னாடியே நடந்திருக்கும். அந்த வாகனம் சீஸ் பண்ணப்பட்டது முன்னாடியே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் விஜய் இப்போ கூட பாருங்கள், ஒரு பொங்கல் போய் நீங்கள் போய் கொண்டாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீயாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ரெண்டாவது நாள் என்கொயரி தள்ளி வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரிலாம் இதற்கு முன்னாடி டீல் பண்ணப்பட்டவங்களுக்குலாம் இந்த மாதிரி விடுமுறை கொடுக்குறது, ஒரு நாள் வாங்க போங்க அப்படின்னா இல்லை. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது காங்கிரஸ் கட்சி தலைவரோ இல்லை ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களோ இப்போ சிபிஐ பண்ணுவோம். அந்த தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் அராஜகம், அநீதி, எங்கள் கட்சியை உடக்க பார்க்குறாங்க, எங்களை தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ண விடாமல் முயற்சி பண்ணுறாங்க. இப்படி காலகட்டத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் சிபிஐ விசாரணையில். ஆனால் இந்த விசாரணை என்பது ரொம்ப பரஸ்பரமாக சொல்லுங்கள், உங்களுக்கு முடிஞ்சதை சொல்லுங்கள், பிடிச்சதை சொல்லுங்கள், சரி போய் பொங்கலை போய் கொண்டாடிட்டு 19ஆம் தான் வாங்கலாம், என்ன கெட்டு போச்சு அப்படின்னா 6:30 மணிக்கெலாம் விட்டுறாங்க. நைட்டு 11 மணி 12 மணி விட்டும் ஒரு சில நேரத்தில் விசாரணை என்பது போயிருக்கு. இந்த மாதிரி விசாரணைன்ற பேரில் இந்த கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி போய் ப்ரெசென்ட் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாமல் பாஜக சிபிஐ விஷயத்தில் விஜய் அவர்களை ரொம்ப தன்மையாக, அதாவது சிபிஐ தன்மையாக கையாளுது. அதற்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்கா இல்லையான்றது நம்ம அது போக தான் பார்க்கணும். பட் படம்னு வரும்போது, ஜனநாயகம் படம்னு வரும்போது சென்சார் போர்டு கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்காங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போய் அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் போகும்போது உயர்நீதிமன்றத்தில் போய் கேவிட்டு போடுறாங்க. அப்போ எங்களுக்கு சம்மந்தப்பட்டு எங்ககிட்ட கருத்து கேட்டுட்டு தான் நீங்கள் ஆர்டர் போடணும் அப்படின்னும் போது இது காலதாமதம் செய்கிற ஒரு செயல். ஒரு படத்துக்கு இந்தளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னோடய புரிதல். ஏன்னா அந்த படம் உடனே ஒரு ஆட்சி மாற்றமோ இல்லை அதனால் ஒரு பெரிய புரட்சியை வெடிக்க போகிறது ஒரு படம். அப்புறம் அந்த படத்தை நீங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மேபி பொங்கலுக்கு வந்திருக்கும், அவங்க ரசிகர்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுறாங்க. ஆனால் சிபிஐயில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பட் விஜய் அவர்களுக்கு படம் ரிலீஸ் தள்ளி போகிறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த பொங்கல் இல்லைன்னா அதுக்கப்புறம் இன்னொரு விடுமுறை நாள் வருது, அன்றைக்கி தள்ளி விட போகிறாங்க. ஆனால் சிபிஐ வழக்கில் அவங்க தீவிரம் காட்டுறாங்க, அது கைது போகுது, இல்லை சார்ஜ் ஷீட்டில் ஒரு பேரை சேர்க்குறாங்கன்னா அப்போ தட் இஸ் சம்திங் டு பி வாட்ச்ட். அதுதான் பாஜக தீவிரமாக அடக்குமுறையை காட்டுது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி விவாதம் பண்ணலாம். பொதுவாக சார், இப்போது திமுக ஆதரவாளர்களாக இருக்கட்டும் இல்லை வலதுசாரி அரசியல் பேசுகிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் இது வரைக்கும் சொன்னது என்ன அப்படின்னா, விஜய் பாஜகவினுடைய குரலாக இருக்கார், அவர் பேசக்கூடியதெல்லாம் பாஜகவினுடைய ஐடியாலஜிஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போது பாஜக இதில் தலையிடலை, இல்லை அவங்களுமே சென்சார் மூலமாக ஒரு இஷ்யூ ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ விஜய் எதிர்நிலையில் இருக்காரு தானே அர்த்தம். அப்படி அர்த்தப்படுதா? அதாவதுங்க, பொதுவாக நம்ம ஊரில் என்னென்னா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கருத்தை ஒருத்தர் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் அரசியல் கட்சியில் இருக்கவங்க நீங்கள் என்ன கருத்து சொன்னாலும் கடைசியில் என்னை பற்றி தப்பாக பேசக்கூடாது, எனக்கு ஆதரவாக பேசணும். நீ எனக்கு ஆதரவாக பேசினா உங்களுக்கு ஒரு பேரை சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திமுகவை எதிர்ப்பு பேசலை அப்படின்னா நீங்கள் 200 ரூபா ஊப்பி அப்படின்ட்டுருவாங்க. பாஜகவுக்கு நீங்கள் எதிர்ப்பாக பேசலை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த லேபிள் வந்துடும். அதேமாதிரி உங்களுக்கு ஒரு கருத்து நீங்கள் திமுகவை எதிர்த்து வைக்கிறீங்க, ஊழல் இல்லையா, குடும்ப அரசியல் இல்லையா, நீங்கள் ஒரு நியாயமான ஒரு கருத்து வைக்கிறீங்கன்னா உங்களை சங்கின்றுவாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட், கருத்து டு கருத்து, இந்த விஷயத்தில் இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு சரியாக தவறா அப்படின்றதுக்குள்ளே நம்ம போகிறது கிடையாது. எடுத்த உடனே என்ன பண்ணுறது, இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சோ இல்லை சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறவங்களோ இல்லை ட்விட்டரில் எதனா ஒரு இடத்துலேருந்து அவங்களுக்கு பிராண்டிங் பண்ணிடுது. இவர் இவர் 200 ரூபா வாங்கிக்குவார், இவர் திமுகவோட கொத்தடிமை, இவர் திமுகவோட அண்டாங்குண்டா,
இவர் வந்து பிஜேபியோட கைப்பாவை, இவர் வந்து ப்ளூ சங்கி, நீல சங்கி, ஒயிட் காலர் சங்கி, இது வந்து ஆர்எஸ்எஸோட கொத்தடிமை, இப்படின்றது தான் இங்கே பரவலாக இருக்குது. இப்போது இந்த விஷயம் வந்து விஜய்க்கும் அப்ளை ஆகுது. ஓகே, நேற்று வரும் சாமானியருக்கு அப்ளை ஆகிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி விஜய்க்கும் அப்ளை ஆகுது. இது நாம் தமிழர் கட்சி சீமானுக்கும் அப்ளை ஆச்சு. ஒரு சில நேரத்தில் வந்து அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, பிஜேபியோட பி டீமு அப்படின்னு. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபியோட எதனா ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சா அது வந்து கொஞ்சம் மலிவான ஒரு அரசியல் தன்மை அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் இல்லை ஒரு பிரச்சாரம் அப்படியே ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால் விஜய் அவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியோட ஒரு 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 குரல். விஜய் அவர்கள் வந்து பிரச்சனை என்னென்னா பிஜேபி கேள்வி கேட்காதது தான் பிரச்சனை. அதனால் பிஜேபியோட அவர் சேர்ந்துருக்கிறாருன்றது அங்கே புரிதல் கிடையாது. பட் இவர்களுக்கு வசதியானது விஜய் வந்து அங்கே ஃப்ரேம் பண்ணுறது ஈஸியாக, அதனால் விஜய் வந்து அப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க. அவர் பிஜேபியோட குரல் தான் பேசுகிறாரு அப்படின்னு. பிரச்சனை என்னென்னா அவர் உங்களை அதிகமாக கேள்வி கேட்குறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை மடைமாற்றம் பண்ணுறதுக்கும் திசை திருப்புவதற்கும் பிஜேபியோடு அவர் சேர்த்துக்கிறீங்க. பிஜேபி மோசமாக அரசியல் பண்ணுது, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் கொடுக்கல, பணம் கொடுக்கல, ஜிஎஸ்டியை கொண்டாந்தது, நீட்டை கொண்டாந்தது, இதெல்லாம் உண்மை. ஆனால் ஒருத்தர் வந்து திமுகவை அதிகமாக கேள்வி கேட்கறதுனால அவர் சங்கி ஆயிடுவார், அவர் பிஜேபியோட ஆதரவோடு இருக்கிறன்றது அது ஒரு பேய் கதை. அந்த பேய் கதை என்று இன்றைக்கி விஜய் மீது கட்டமைக்கப்படுது. ஆனால் சார் அந்த வெயிட்டேஜ் வந்து எப்பயுமே இருக்கணும்ல சார். இப்போ ஒருத்தர் வந்து அரசியல் எதிரி, இன்னொருத்தர் வந்து கொள்கை எதிரின்னு அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்க தான் பிராண்ட். அது கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க நிறையா. அதாவது நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு இவங்க பெயிண்ட் அடிச்சது. இப்போ அவர் அதற்கு எதிர்வினை ஆற்றணும் இல்லையா. அவர் யார், நான் உண்மையிலே இந்த கண்ணில் பிஜேபி எதிர்க்கிறேன், இந்த கண்ணில் வந்து திமுக எதிர்க்கிறேன் அப்படின்னா அவர் வந்து அதை ரெண்டுத்தையும் காட்டணும். ஆனால் அவரும் அதை காட்ட மாட்டாங்க. ஓகே, இப்போ விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை, விஜய் அவருக்கு தனக்கு தானே பண்ணிக்கிற அந்த பிரச்சனை என்னன்னா, நீங்கள் திமுக வந்து குடும்ப அரசியல்னு பேசுகிறீங்க, ஆனால் அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா அவரை பற்றி நீங்கள் ஒரு நாளும் பேசினது கிடையாது. இப்போ பாஜகலேயும் ஒரு சிலர் குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, பாஜகலேயும் ஊழல்வாதிகள் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சினால் தமிழகத்தில் இன்றைக்கி வந்து வர வேண்டிய திட்டங்களுக்கு பணம் கொடுக்கலன்ற அந்த பிரச்சனை இருக்குது. அது சைக்ளோன் ஒக்கி ஆகட்டும், கஜாவாகட்டும், நிவர் ஆகட்டும், எதுக்குமே வந்து 100 ரூபா கேட்டால் வந்து 10 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்சில் தான் அவங்க வந்து நமக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் பற்றி பேசுறது கொள்வது விஜயோட தவறு. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசியல்னு வரும்பொழுது ஒரு விஷயத்தை அப்படியே பேசி 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 அதற்கு தீர்வு இல்லாமல் ஒருத்தருக்கு சாயம் அடிக்கிறது, ஒருத்தருக்கு பட்டம் கொடுக்கறது தான் இங்கே பெருசாக இருக்குது. அதே விஜய்க்கு வந்துருச்சு. விஜய் அவர்களை பொறுத்தவரை விஜய் வந்து தன்னை வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் அவர் நிலைப்படுத்தவே இல்லை, அவர் நிலைப்படுத்த போகிறதும் இல்லை. காரணம் சிபிஐயில் ஒரு வழக்கு வச்சுட்டு இருக்கும்பொழுது, நிலுவையில் இருக்கும்போது அவர் அந்தளவுக்கு எதிர்த்து பேசுவார்னு நான் நம்பலை. ஓகே, விஜய் அவர்கள் வந்து லல்லு பிரசாத் யாதவோ இல்லை முலாயம் சிங்கோ இல்லை மம்தா பானர்ஜியோ அல்ல. நீங்கள் மோடி அவர்களை எதிர்க்கணும், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும்னா உங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு இது இருக்கணும். இந்த லிஸ்ட்டை நான் ஸ்டாலின் அவர்களே சேர்க்கலை. ஏன்னா இப்போ பிரதமர் மோடி வந்தால் கருப்பு பலன் யாரும் விடுறது கிடையாது, நட்பு பாராட்டுற ஒரு சூழல் இருக்குது. கேட்டால் ஒன்றிய அரசு ஆகிப்போச்சு, மத்திய அரசு ஆகிப்போச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல் அவர்களுக்கு வசதியான அரசியலை செய்கிறாங்க. நீங்கள் கேட்குறது ஜென்ரலான கேள்வி. எதிர்க்கிறதுனா எதிர்க்கணும் தானே, ஏன் எதிர்க்க மாட்டேன்றாருன்னா அப்போ அதில் அந்த விடை நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருக்கு ஏற்ற அரசியலை பண்ணுறாரு விஜய். ஆனால் எப்பயுமே ஒரு கட்சி பாலிட்டிஷியன்ஸ்க்கு ஒரு பெரிய ரீச் இருக்கும்ல சார், அந்த இடத்துக்கு விஜய் வர வேண்டாமா? அவரே அதை விரும்பலையே. நம்ம எதிர்பார்க்குறோம் விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வரணும், ஒரு 3வது அணியாக வரணும், இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு வரணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. அதிகமாக ஹைப் பண்ணப்பட்ட ஒரு அரசியல்வாதி, இவ்வளவு ஊடக வெளிச்சம் வேறு எந்த அரசியல்வாதிக்கும் தரல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் சாரை போடுறதுனால தான் உங்களுக்கு டிஆர்பின்றாங்க. அப்படி அது வந்து ஒரு தவறான புரிதல். டிஆர்பி இன்றைக்கி வரலாம், நாளைக்கு விஜய் தோற்று போனால் டிஆர்பி இறங்கும். அதனால் டிஆர்பி அன்றைக்கி யாரை இருக்கோ அவங்கள வச்சு போட்டு டிஆர்பி போயிடுவாங்க. நீங்கள் அரசியல்வாதியாக நிற்பீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற எந்த கேள்வி தான் முக்கியம். டிஆர்பி வந்து நாளைக்கு ஒரு நடிகை குத்தாட்டம் போட்டால் கூட அதை போட்டுக்கிட்டு டிஆர்பி வர வச்சுருவாங்க. விஜய் அரசியல்வாதியாக நிற்பாருன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது இல்லை. எதிர்பார்க்கறதோட ரிவர்ஸ் தான் ஆக்சுவலாக ரியாலிட்டி. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, விஜய் காட்டுறதுனால தான் இவங்களுக்கு விஜய் அரசியல் செஞ்சால் இது அரசியல்வாதியாக அவர் மாறணும். அவர் இன்னமும் டிஆர்பியில் தான் இருக்கிறாரு. இப்போ விஜய் போய் களத்துக்கு போய் அரசியல் பண்ணுறாருன்னா டிஆர்பி குறையும், ஆனால் அரசியல்வாதியாக மேலே வருவார். விஜய் நடிகராகவே இருக்கிறதுனால தான் டிஆர்பி மேலே இருக்குது, யதார்த்தத்துக்கு வரல. விஜய் சாமானியனாக மாறி எல்லாருக்கிட்டையும் பழகிறாரு கொள்கிறாருன்னா அந்த வேல்யூ குறைஞ்சிரும், அந்த எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூ. ஆனால் விஜய் ஆஸ் அ பொலிட்டீஷியன் வில் க்ரோ. உங்கள் வீட்டு பிள்ளை விஜய் வந்து மக்கள் பிரச்சனை பார்க்குறாரு, கேட்குறாரு, சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்து விசாரிக்கிறாரு, கேட்குறாரு. ஆனால் அதுக்கு அவர் தயாராக இல்லை. அவர் தன்னை வந்து ஒரு ப்ரீமியம் அரசியல்வாதி. எடப்பாடி பழனிசாமிக்கு கூடாத கூட்டம் எனக்கு கூடுது, ஸ்டாலின் அவர்களுக்கு கூடாத கூட்டம் எனக்கு கூடுது, அதனால் நான் 2 பேரை விட நான் பெரிய தலைவர்னு அவர் நினச்சிக்கிறாரு.
ஆனால் சார் இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு புது டம்ளர் வாங்கிட்டு போயிட்டு இவர்கள் வீட்டில் டீ அருந்தினார் அப்படின்ற பாலிடிக்ஸ் தானே இத்தனை நாளாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது ஒரு மட்டமான பாலிடிக்ஸ் தானே. ஹெல்ப் பண்ணிச்சுன்றது வேற, அதை உடைக்கிற ஒரு அரசியல்வாதி வரும்போது அது தவிடுபடி ஆகிடும். அது என்ன விதமான புரிதல்? புது டம்ளர் வாங்கிட்டு போய் கொடுக்குறதுன்றது நீங்கள் அந்நியப்பட்டு போய் தானே இருக்கிறீங்க. அப்போ மனசார பண்ணுறீங்களா ஒரு விஷயத்த, ரொம்ப ஃபார்மலான ஒரு இல்லை ஃபார்மலாக பண்ணுறீங்களா அப்படின்னு. ஃபார்மலாக எது பண்ணிங்கனாலும் அது கண்டுபிடிச்சிருவாங்க. புது டம்ளர் நீங்கள் எப்போவோ நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் இன்றைக்கி ஞாபகம் வச்சு ஒரு பத்திரிகையாளராக கேட்குறீங்க, இளம் பத்திரிகையாளர். அப்போ என்னன்னா எதிர்பார்த்ததை விட அங்கே மைனஸ் தான் ஜாஸ்தி. ஓகே, அந்த சூழல் இப்போ கிடையாது. 80s 90s இது கிடையாது. இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் காலங்க. இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் ஒன்று பேசிட்டு ஒரு பதிவு போட்டேன்னா 5 வருஷம் கழிச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி அதை திருப்பி போட்டு கேட்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்றைக்கும் ஒரே மாதிரி பேசிட்டு போயிட்டீங்க, இந்த விஷயத்தில் இவங்க பண்ணுறது கரெக்டு, இந்த விஷயத்தில் அவங்க பண்ணுறது கரெக்டுன்னு போயிட்டா பிரச்சனை கிடையாது. இவங்க கூட சேர்ந்து நம்ம கொள்கையை பேசிட்டு கும்மி அடித்தோன்னா நட்டாத்தில் தான் வந்து நிற்கணும். இப்போ கொள்ளையடிக்கிறது ஒரு கொள்கையா? அதை பற்றி யாருன்னா பேசுகிறீங்களா? ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு வாங்க. என்னை பொறுத்தவரை ஊழல் பிரச்சனை தான். இப்போ வந்து மக்களை பொறுத்தவரை இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஊழல்ன்றது என்ன சுருக்கமாக பார்த்தா அதிக பணம் சம்பாதிக்கிறது. இந்த அதிக பணம் சம்பாதிக்கிறதுன்றது அரசியல்வாதிகளுக்கு ஒண்டி தான் அந்த ஆசை இருக்குமா? ஏழை பழைக்கும் சாமானியர்களுக்கு இருக்காதா? அப்போ அது எப்படி வந்து ஒரு பேசுபொருளாவோ ஒரு பிரச்சனையாக இல்லாமல் போகும். ஆனால் இதை பற்றி பேச மாட்டாங்க நிறைய பேர். யார் பண்ணல? அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க. சரி, புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவராச்சும் ஒழுங்காக இருப்பார்னா வரும்போதே ஊழல்வாதிகளை சேர்த்துட்டு தானே வரீங்க நீங்கள். அப்போ அந்த தூய ஆட்சி புதிய ஆட்சின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விஜய் உட்பட அதற்கு எடுத்துக்காட்டு இல்லைன்றதான் என்னோட புரிதல். சிபிஐ வெர்சஸ் ஸ்டேட் போலீஸ், இதில் வந்து ஸ்டேட் போலீஸும் இதில் உடந்தை இல்லை, அவங்களுக்கும் இதில் ஒரு ஹேண்ட் இருக்குது, நாங்கள் அதை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் தான் அவங்களுக்கு இந்த ஏஜென்சி கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இல்லைனா இதுவும் பின்னடைவா சார்? சிபிஐ என்கொயரின்றது பெரிய பின்னடைவுங்க. அவங்க வந்து ஒரு சில விஷயத்தை யூகிக்க தவறிட்டாங்க. சரிங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாறலாம், இல்லை கட்சிகளோட நிலைப்பாடு மாறலாம். ஆனால் மத்திய அரசில் கிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்தில் மாற்றீங்கன்னும் போது அது தேவையில்லாத ஒரு ரெக்கார்ட்ஸ், சென்னையிலேயே இல்லை தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய ஒரு ரெக்கார்ட்ஸை நீங்கள் தேவையில்லாமல் டெல்லி வரல கொண்டு போயிட்டீங்க. இன்னொன்று, இங்கே இருக்கும்போது உங்களுக்கு விசாரணை என்பது போக வர பக்கம் ஒருவேளை ஆட்சி மாற்றம் வருது அப்படின்னாக்கும் உங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதில் கண்டிப்பாக விசாரித்து தண்டனை பெற்றுத்தரணுமா குற்றவாளி இல்லை. இப்போ ஒரு வாதத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம், அதிமுக ஆட்சி வருது, அப்போ என்ன ஆகும்? கரூர் கேஸு யாருக்கு எதிராக திரும்பும்? திமுகவுக்கு எதிராக திரும்பும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அரசியல் வேலையை ஒண்டி நீங்கள் உங்களோட நோக்கம் என்னது? திமுகவை வீழ்த்தணும். நீங்கள் திமுகவை வீழ்த்துறதுக்கு நீங்கள் ஒரு யூகம் அமைச்சு இல்லை ஒரு கூட்டணியில் போயோ இல்லை தனியாகவே நின்று நீங்கள் திமுகவை நீங்கள் தோற்கடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போகும். ஃபைட்டு மாறிடும், ஸ்டாண்ட்ஸே மாறிடும். கை வந்து இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், குத்து வாங்குகிற இடத்துலேருந்து நீங்கள் தள்ளிடுவீங்க, வேற ஒருத்தர் வந்துடுவாங்க, ஆட்சி மாற்றம். அப்போது விசாரணை, அதாவது காவல்துறை என்பது அரசியல் ரீதியாக விசாரிக்கிறக்கூடிய வழக்கோட தன்மை வேறு, சாதாரண சட்ட பஞ்சாயத்து இல்லை வந்துட்டு ஒரு கொலை கேஸை விசாரிக்கிற தன்மை வேறு. கொலை கேஸில் அரசியல் இருக்காது, அதனால் அங்கே நியாயத்தை சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம், நீதி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இது அரசியல் கலந்துருக்கிற கேஸில் அரசியல் சூழலும் முடிவு பண்ணும். அதனால தான் தமிழகத்தில் ஒரு கேஸ் இருந்தால் அதை தூக்கி கர்நாடகாவுக்கு மாற்றுறது, தமிழகத்தில் ஒரு கேஸ் இருக்குன்னா அதை தூக்கி பாண்டிச்சேரி மாற்றுறது. எதுக்கு மாற்றுறாங்கன்னா வேற ஒரு மாநிலம் இல்லை வேற ஒரு இடத்துக்கு போனால் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் குறையும். அப்போ இதை கூட கணிக்க தவறிய ஒருத்தர் தான் வந்து விஜய். பட் சார், இந்த ப்ராசஸ் வந்து ஆட்சி மாற்றம் இதெல்லாம் அன்னைக்கு நடந்த சம்பவத்தோடைய டேட்லேருந்து பார்க்கும்போது ஒரு 6-7 months தள்ளி இருக்குது. அதுக்குள்ளே விசாரணை ரொம்ப ஸ்பீடப் ஆகி அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். இல்லை இவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றப்போ வேறு ஆப்ஷன் இல்லை சார், அவங்களுக்கு சிபிஐ தானே போய் ஆகணும். அப்படி கிடையாதுங்க. நீங்கள் அரசியலில் வந்துட்டு நல்ல தேர்ச்சி பெற்றவர்களை நீங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான பாதையை காட்டுவாங்க. கரெக்டான பாதையை காட்டக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. அந்த பஸ்ஸில் 2 பேர் விழுறாங்க, அந்த நேரத்தில் டக்குன்னு இறங்கி அதை சரி செய்ய பார்க்கணும். அவர் தான் செய்யணும்னு இல்லை, கூட யாருன்னா பார்க்கணும். இந்த சக்கரம் ஏறி இருந்து அந்த வீடியோ வெளியில் வந்ததுன்னா விஜயோட இமேஜ் என்ன ஆயிருக்கும்? ஜஸ்ட்டு காட்சி பண்ணி பாருங்கள். விஜய் வண்டியில் உட்காந்துருக்காரு, பசங்க ஆடிக்கிட்டே வராங்க, 2 பேர் டக்குன்னு ரோல் ஆகுது, 2 பேரும் செத்துருப்பாங்க ஸ்பாட்டில், உடல் நசுங்கி மாரெலாம் வெடிச்சு செத்துருக்குது. அந்த காட்சி சமூக வலைத்தளத்தில் பரவி இருந்தால் நீங்கள் இம்மானாலும் வளர்த்து விட்டு இமேஜ் உங்களோட இமேஜ் என்ன இருக்கும்? பங்கமாக உடஞ்சிருக்குமா? இமேஜ் இல்லாத அரசியல்வாதி பூஜ்யம். அரசியல்வாதிக்கு இருக்கிற ஒரே மூலதனம் இமேஜ்.
இவர் சினிமாவிலேருந்து இமேஜை கற்று வச்சுக்கிட்டது அந்த இமேஜை வந்து அரசியலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முயற்சி பண்ணுறாரு. அப்போ நடுவில் அந்த இமேஜை யாருன்னா உடச்சி விட்டாங்கன்னா இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இவர்கிட்ட கட்சியோ கோட்பாடோ இல்லை கிளைக்கழக லெவலில் செயலாளர்களோ செயல் வீரர்களோ இல்லை. இவர்கிட்ட இருக்கிறது தொண்டர்கள். அதுவும் எப்படி ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக தங்களை கிளைம் பண்ணிக்கிறவங்க, பூத் லெவல் அரசியல்வாதிகள் அல்ல. அப்போ இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இருக்குது. ஒரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னாலஜி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, அதில் லாஸேஜ் இருக்குமா, எனர்ஜி லாஸ் இருக்குமான்னு பார்க்கணும். இப்போ சயின்டிஸ்ட் அப்படி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியை மாற்றுறதாவோ இல்லை ஹீட் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதாகட்டும் இல்லை சோலார் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியாக மாற்றுறதோ அது ஒரு டெக்னாலஜி. இதே தான் விஜய் ட்ரை பண்ணுறாரு. தன்னுடைய சினிமா இமேஜை அரசியல் இமேஜை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் ஒரு இமேஜுக்கு ஒரு பங்கம் ஆச்சுன்னா அவரால் ஏஞ்சி நிற்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த இமேஜ் தான். அதை தாண்டி ஒரு கட்டமைப்போ கூட்டணியோ வலுவான ஒரு கொள்கையோ இல்லை பேச்சு திறமையோ எதுவுமே இல்லாதவர் விஜய். அப்படி இருக்கும்போது இவ்வளோ வல்னரபுளாக இருக்கும்போது இவ்வளோ தப்பு நடக்கக்கூடாது. உங்கள் கட்சியை சுற்றி எந்த பிரச்சனையும் நான் பேச மாட்டேன், மக்கள்கிட்ட நான் பழக மாட்டேன், மக்கள்கிட்ட தான் நான் தள்ளியே நடப்பேன், போராட்ட களத்துக்கு நான் போக மாட்டேன், போராட்டக்காரர்களை கூப்பிட்டு நான் பார்ப்பேன். இப்போ நைட்டு ஒரு 2 மணிக்கு போய் தூய்மை பணியாளர்கள் பார்த்துருந்தா டிராஃபிக் ஜாம் ஆகிருக்காது. நைட்டு 2 மணிக்கு ரிப்பன் பில்டிங்கில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? போராட்டம் பண்ண அவங்களும் காவல்துறையும். அவருக்கு இருக்கிற வசதிக்கு 10 பவுன்ஸ் இருந்தால் போதும், ஏதாவது ஒரு வகையில் அதை ரெடி பண்ணியிருக்கலாம். விடிகாத்தால் 5 மணிக்கு திடீர்னு ஏஞ்சி நிறைய நேரத்தில் போராட்டம் பண்ணுறவங்க அங்கேயே இருப்பாங்க. காலையில் 20 பேர் இருக்கட்டும், ஜாஸ்தி வேணாம். அப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில விஷயம் பேசுகிறாரு, கலந்துக்கிறாரு, கொள்கிறாரு, போகிறாரு, வர்றாரு. நீங்கள் அதை தாண்டி வரணும். ஆளுகின்ற ஆட்சியில் இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்கன்ற அந்த கேள்வி வருது இல்லையா? நீங்கள் எவ்வளோ உங்கள் நேரத்தை செலவிடுறீங்கன்னு பார்த்தா அதிலெல்லாம் பதிலே இல்லை. அப்போ வெறும் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. விஜய் நின்னாவே போதும், விஜய் நின்னாவே போதும். அனுபவசாலிகள் அப்படி பார்க்க மாட்டாங்க. நீ எனக்கு வந்து நின்னியா, என் ஊராண்ட வந்தியா, இல்லை என்கிட்ட ஓட்டு கேட்டியான்னு பார்ப்பாங்க. ரொம்ப கிரவுண்ட் லெவலாக இருக்கிறவங்க அவங்க அதிக அளவில் வந்து ஓட்டும் செலுத்துவாங்க. ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களோ இல்லை இளம் சமுதாயங்கள் அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து காதல் கண்ணை மறைக்கணுவாங்களே, அது மாதிரி அவர் விஜய் மீது ஒரு பற்றோடு இருக்கிறாங்க, ஒரு ஈர்ப்போடு இருக்கிறாங்க. ஒரு தாய் வந்து சொல்கிறாங்க என் குழந்தை வந்து இறந்து எனக்கு வந்து பெருமை தேடி செஞ்சுட்டான் அப்படின்னு. அப்போ அந்த தாயோட மனநிலையா ஒரு தமிழனா இல்லை ஒரு பத்திரிகைக்காரனா இல்லை ஒரு மனிதாபிமானத்துக்கு நேசிக்கிற ஒருத்தனா நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு இழப்பை நினச்சி வருத்தப்படுறதா, இல்லை அந்த மனநிலையில் நினச்சி வருத்தப்படுறதா, இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாதி சொல்கிறதுக்கோ புத்தி சொல்கிறதுக்கோ ஆள் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறதா? குழந்தை ஒரு உயிர் என்பது திருப்பி உருவாக்க முடியாது, இயற்கை கொடுக்குற கொடை. அதை தொலைச்ச ஒரு வேதனை இருக்கிறவங்க இப்படி அவங்கள ஆஸ்வாசப்படுத்திக்கிறவங்கள நீங்கள் எதை சொல்லி அவங்கள திருத்துவீங்க, இல்லை எதை சொல்லி அவங்களுக்கு தெம்பு சொல்லுவீங்க? அப்போ தன் நிலை மறந்து இருக்கிறார்கள். அந்த நிலை மறந்து இருக்கிறவர்களை இவர் ஒரு ஆக்கப்பூர்வமான திசை நோக்கி செலுத்தாமல் அவர் அதை வைத்து இன்னும் அரசியல் பண்ண பார்க்கிறார். அதுதான் அங்கே பிரச்சனை. ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.